வரும் 22ஆம் தேதி திறப்புக்குள்ளாகும் அயோத்தி ராமர் கோயில். 1000 கோடி செலவில் அந்த கோவிலில் என்னென்ன முக்கிய அம்சங்கள்? 3000 VVIPக்கள், 4000 துறவிகள், 50 நாடுகளை சேர்ந்த முக்கிய நபர்கள், அமிதாப் பச்சன் தொடங்கி ரத்தன் டாடா வரை விழாவில் பங்கேற்கும் பிரபலங்கள். ராமர் கோவில் குறித்து இதுவரை வெளியிடப்படாத தகவல்கள். வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். திறப்பு விழாவை முன்னிட்டு கோவில் கட்டுமான பணிகளை தலைமையேற்று நடத்திய ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளை நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த 3000 VVIPக்கள், 4000 துறவிகள் மற்றும் 50 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் ராமர் கோயிலில் அங்கம் வகிக்கும் கர சேவகர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 7000 பேருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியை தவிர 3000 VVIPக்களுக்கு ராமர் கோவில் அறக்கட்டளை அழைப்பு விடுத்திருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், பாலிவுட் மெகா ஸ்டார் அமிதாப் பச்சன், பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார், நடிகை கங்கனா ரனாவத், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட் வீரர் விராட் கோலி, RSS தலைவர் மோகன் பகவத், யோகா குரு ராம்தேவ் மற்றும் தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, ரத்தன் டாடா மற்றும் கௌதம் அதானி உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ராமர் கோவில் சிறப்பு அம்சங்கள் குறித்ததான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கோயில் பாரம்பரிய நாகர் பாணியில் உருவாக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்குமாக இந்த கோயிலின் நீளம் 380 அடி, 250 அடி அகலம், 161 அடி உயரம். ராமர் கோயில் 3 அடுக்குகளை கொண்டது. ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டதாம். இந்த கோயிலை சுற்றிலும் 392 தூண்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. அற்புத கலைநயமிக்க 44 கதவுகள் அந்த கோவிலில் பொருத்தப்பட்டுள்ளன. பிரதான கருவறையில் ஸ்ரீ பகவான் ஸ்ரீராமரின் குழந்தை பருவ வடிவ சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 5 மண்டபங்கள், நிருத்திய மண்டபம், ரங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மற்றும் கீர்த்தனை மண்டபங்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களின் வசதிக்காக சாய்வு தளங்கள் மற்றும் லிப்டுகளும் பொருத்தப்பட்டுள்ளன. கோயிலின் 4 மூலைகளிலும் 4 கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவபெருமான் ஆகியோருக்கு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடக்கு கரத்தில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு புறத்தில் அனுமன் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த கோயிலுக்கு அருகாமையிலேயே பயன்பாட்டில் இருக்கும் பண்டைய கால வரலாற்று கிணறு ஒன்று உள்ளது. முக்கியமாக இந்த கோயில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரா, மகரிஷி அகஸ்தியர், நிஷாத் ராஜ், மாதா சபரி மற்றும் தேவி அகில்யாவின் மனைவி ஆகியோருக்கு சன்னதிகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லையாம். இந்த கோயிலை ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட் பீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலில் 25,000 பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. அங்கேயே மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதிகளும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 70% பசுமையாக காட்சியளிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.